ஜெய் ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஜொன்ன ரவைன்னு சொல்லுவாங்க, வெள்ளை சோளம். அதுதான் இது. இதில் வந்து ரவை பண்ணி இங்கே விற்பாங்க. கடைங்களில் வாங்கியாந்து வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 ஊற வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து கிச்சடி பண்ணலான்ட்டு இந்த ஊருக்காரங்க சப்பாத்தி பண்ணுவாங்க, ஜொன்னா ரொட்டி, அப்புறம் அன்னம் சாதம் சமைச்சு சாப்பிடுவாங்க, அப்புறம் உப்புமா எல்லாமே பண்ணி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது மாதிரி நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கடுகு, ஜீரகம், பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு மிளகு எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். இதை வந்து நான் இதை போட்டுட்டு நான் பைத்தம்பருப்பு போடல, வேணுங்கிற ஆட் பண்ணிக்கலாம். பைத்தம்பருப்பு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டுட்டு நல்லா ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ரொம்ப ஜாஸ்தி தண்ணி ஊற்ற மாட்டேன். கிச்சடினா தண்ணி கொஞ்சம் தளவாக இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா இது குக்கர்லேருந்து வெளியில் வந்துடும். அதனால் நான் வந்து 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அப்புறமா அது விசில் விட்டு எடுத்த பிறகு திருப்பியும் சுடு தண்ணி 2 டம்ளர் ஊற்றி கிண்டிட்டோம்னா குழவா நல்லாயிருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜொன்னல் இந்த வெள்ளை சோளம் வந்து கிடச்சிதுன்னா அதை இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணிட்டு ரவையாக கூட பண்ணிவிட்டு இது செஞ்சுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் சுட சுட சாப்பிட்ணும். ஆறி போயிட்டுனா கெட்டிப்படி போயிடும், கெட்டியாகி போயிடும். அதனால் வந்து நல்லா இருக்காது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி குக்கரில் வச்சு நிறுத்திட்டு அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு சாப்பிட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. வீட்டில் ஏதாவது பச்சடி இருந்தால் தொட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி தயிர் கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணி சாப்பிடுங்க. ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டு.